الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله العليم وصدق رسوله الكريم கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவோ நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான். அந்த நியாமத்துகளுக்கெல்லாம் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துகளை நம்மால் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்தில் பெரிய பெரிய நியாமத்துகள் இருக்கின்றன. காற்று இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, இரவு பகல், குடிக்கக்கூடிய தண்ணீர் மிகப்பெரிய நியாமத்துகள். இன்றைக்கி தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். ஒரு பாட்டில் தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டாக்கா அல்லாஹ்வுடைய நியாமத்தை இவர் விலைக்கு வாங்கியதற்கு சமமாக முடியாது. விளங்குறதுக்காக வேண்டி சொல்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய நன்றி கெட்டதின் காரணமாக நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீரை கூட நாம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். நியாமத்து இப்போ இது எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் அதாபாக மாறிவிட்டது. ஒருத்தர் தண்ணியை காசு கொடுத்து குடிக்கிறாருன்னு சொன்னால் அது பெருமைக்குரிய விஷயம் இல்லை, அதாப் வேதனைக்குரிய விஷயம். இதற்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் இறுதியில் நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அப்போ மனிதனுடைய தூக்கம் ஒரு நியாமத்தாக இருக்கிறது. தூக்கத்தை விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. தூக்க மாத்திரை வேண்டாம், விலை கொடுத்து வாங்கலாம். தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. தூக்க மாத்திரை போட்டவுடன் தூக்கம் வரும்னு எந்த விதமான கேரண்டியுமே கிடையாது. வாலிபத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத். அப்போ அந்தந்த நியாமத்துகளை நாம் அனுபவிக்கக்கூடிய அந்தந்த காலகட்டங்களிலேயே அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் என்னுடைய நியாமத்திற்கு நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி கொடுக்கிறேன். வலஇன் கஃபர்தும் லனர்ஜுமன்னக்கும் மின் அஸாபி லஷதீத், நீங்கள் இதற்கு மாறு செய்வீர்கள் என்று சொன்னால் என்னுடைய அதாப் இருக்கிறது மிகப்பெரிய கடுமையானதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். என்ன அதாப் என்பதாக சொல்லுவது, கடுமையான அதாப் இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் முடியாதுல மனிதனை ஷைத்தான் கெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மனிதர்களை யா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே கூறுகிறான், இந்த மனிதனை வலப்புறமும் இடப்புறமும் முன்பும் பின்னுமாக நான் இருந்து கொண்டு உன்னுடைய நியாமத்துகளுக்கு இவர்கள் அனைத்தையும் நன்றி செலுத்தாதவர்களாக ஆக்கி விடுவேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுக்கிறான். இந்த ஷைத்தான் இதுலேயே இந்த ஷைத்தான் என்ற விஷயத்திலே இவனுடைய விஷயத்திலே ஒன்றிலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நன்றி செலுத்தினால் என்ன, நன்றி செலுத்தாவிட்டால் என்ன அப்படின்ற இவனுடைய ஷைத்தானுடைய வாழ்க்கை வரலாறுலேயே நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேற யார்கிட்டையும் போக வேணாம். ஏறக்குறைய அசாசீல் என்ற பெயரில் மிகப்பெரிய கண்ணியத்திலே மிகவும் கண்ணியம் வாய்ந்த ஒரு பெயர் கொண்டவன் தான் ஷைத்தான். இவனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா வானலோகத்தில் அசாசீல் என்ற பெயரை கொடுத்திருந்தான். 4000 வருடங்களுக்கு மேன்பாக இபாதத்திலேயே கழித்தவன். தொடர்படியாக 4000 வருடம் நாம் இபாதத்திலே கழிக்க முடியுமா? அது 4000 வருடம் என்று சொன்னால் உலகத்துடைய 4000 வருடம் அல்ல, ஆகிரத்துடைய 4000 வருடம். அது எத்தனையோ கோடிகளிலே போய்விடும். இவ்வுலகத்திலே 1000 ஆண்டுகள் தான் மறுமையின் ஒரு நாள். உலகத்துடைய 1000 ஆண்டுகள். இங்கு நம்ம 100 ஆண்டு கூட முழுமையாக நம்ம வாழ்வது கிடையாது. அப்போ 4000 ஆண்டுகளாக தொடர்படியாக
அமல் செய்தவன் ஷைத்தான் அசாசில் என்ற பெயரில் அவன் அதுக்கு நன்றி கெட்டவனாக நடந்திருந்தான். அல்லாஹ் தஆலா ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட, சொல்ல வேண்டும் என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டும். அப்ப இத்தனை 1000 ஆண்டுகள் வணக்கம் செய்வதற்கு இந்த அஜாசில் என்ற ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு நன்றி கடன் உடையவனாக இருக்க வேண்டும். சிறிது நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்வதற்கு மறுத்து அல்லாஹ்விற்கு மாறு செய்தான். நன்றியை அவன் மறந்தான். அல்லாஹ் தஆலா இப்லீஸ் என்ற பெயரில் அப்படியே அவனுடைய 100ஆக இருந்த ஷைத்தான் 100ஆக இருந்தான் சொர்க்கத்தில். எப்படி சந்திரனை போன்று பிரகாசமாக 100ஆக இருந்தான். எப்பொழுது அல்லாஹுக்கு மாறு செய்தானோ அப்பொழுது கருப்பாக மாறினான். கண்ண கிரேர் என்ற ஆக்கி அவனை அல்லாஹ் தஆலா பூமியில் இப்லீஸ் என்ற பெயரில் நடமாட்டான். அப்போ அந்த இப்லீஸ் என்ன செய்யறான்? அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி, அல்லாஹ்விடத்தில் சபதம் விடுகிறான். என்ன? உன்னுடைய அடியார்களை நான் தொழுகையை விட்டு தவிர்த்து விடுவேன், உன்னுடைய அடியார்களை நோன்பை விட்டு தவிர்த்து விடுவேன், ஹஜ்ஜை விட்டு ஜகாத்தை விட்டு உன்னை வணங்குவதை விட்டு இப்படியாக எந்த வார்த்தையும் சொல்லலை. கெடுத்துருவான் என்பதாக அந்த ஒரு வார்த்தை ஒரு சில இடத்துல ஓயன்னகும் அஜ்மஈன், இவர்கள் அனைவரையும் நான் கெடுத்துருவேன் என்பதாக அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, இவர்களுக்கு முன்பாகவும் இவருக்கு பின்புறமாகவும் இவருக்கு வலப்புறமாகவும் இவர்களுக்கு இடப்புறமாகவும் நாங்கள் இருந்து கொண்டு உனக்கு நன்றி கெட்டவர்களாக ஆக்கிவிடுவோம் என்பதாக அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி சொல்லுவோம். நன்றி கெட்டவர்களாக ஏன்னு சொன்னால், இவனுக்கு நன்றி கெட்டவனாக அல்லாஹ்விற்கு மனிதரை மாற்றி விடுவார்னு சொன்னால் எந்த ஞாபகத்துமே கிடைக்காது. குறிப்பாக தொழுகை வணக்கம் அதிலேயே போயிடும். எப்போ நன்றி செலுத்தலையே அவனுக்கு அல்லாஹ் தஆலா தொழுகை வணக்கக்கூடிய ஞாபகத்திலே கொடுக்க மாட்டான். அது அதில் போயிடும். அதற்கு மேலே இவனுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ஞாபகத்துகளிலேயும் பரக்கத்தின்மையிலே அவன் அவதிப்பட்டு கொண்டு இருப்பான். பத்தலை உலக ஆசை இதிலே என்ன செய்வான்? அவன் மூழ்கி விடுவான். உலக ஆசையிலே அவனை போட்டு அழித்து விடுவான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி அங்கிருந்து அவனுடைய சூழ்ச்சி எதை கை வைத்தால் இவன் முழுமையாக வெளியிடுவான் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதை சொல்லி வந்திருக்கிறார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தஃப்சீர் யஹ்யா உல்-உலூமில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது ஷைத்தான் ஆகிறவன் முன் பின் வலது இலது என்பதாக 4 புறத்தையும் அல்லாஹ்விடத்தில் சொன்னான். ஆனால் மேல் கீழ் என்ற வார்த்தையை அவன் யூஸ் பண்ணான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, மனிதன் இன்னல் இன்சான யதகர்ரபு இலல்லாஹி மினஸ் சுஜூத், நிச்சயமாக மனிதனாகிறவன் அல்லாஹ்வின் பக்கம் சஜிதாவின் பக்கம் நெருங்குகிறான். அப்போ சஜிதாவில் ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது ஷைத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதனுக்கு இந்த பூமி இருக்கிறது சஜிதா செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் குறிப்பாக்கி விட்டான். அப்போ நீ சஜிதாவில் இருந்தேன் என்று சொன்னால் உன்னைய பூமியிலையும் உன்னை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மேலும் எப்பொழுது நீ சஜிதாவுக்கு சென்று விடுகிறாயோ அப்போ வானத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது வானத்திலிருந்து. அப்போ வானத்தின் பக்கம் நீ தலையை தூக்கி விட்டாலும் சரி, நான் அப்பொழுதும் உன்னை கெடுக்க முடியாது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னாக்கா, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கூற்றிலே விளக்கத்தில், அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே நீ நெருங்கி கொண்டிருக்கும் காலமெல்லாம் உன்னை ஷைத்தான் ஒரு பொழுதும் நெருங்கி விட முடியாது, கெடுத்து விட முடியாது. நீ அல்லாஹ்விற்கு நன்றி கெட்ட அடியானாக மாறிவிட மாட்டாய் என்பதாக. எப்போ மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட அடியானாக ஆகிவிடுகிறான்? உலகத்துடைய ஆசை அப்போ தான் அவனுடைய நன்றியற்ற அடியானாக ஆகிவிடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் இவ்வுலகத்தில் தொழுகையால் இல்லாமலோ நோன்பால் இல்லாமலோ ஆகிவிடுவார்களோ என்ற பயம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த உலக ஆசையிலே மூழ்கி வழியிட்டு விடுவார்களோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்றார். மேலும் ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த உலக ஆசை இந்த மனிதனை எப்படி வேட்டையாடும் என்று சொன்னால், பசியுடன் இருக்கக்கூடிய ஒரு ஓநாய் ஆட்டு மந்தைக்குள்ளே நுழைந்து விடும் என்று சொன்னால் எப்படி எல்லாத்தையும் அடித்து கடித்து குதறி விடுகிறதோ அதே போன்று அவனுடைய உலக வாழ்க்கை அத்தனையும் நாசமாகிவிடும் என்பதாக சொல்லியிருக்கிறார்.
உலக ஆசை மனிதனை எல்லாத்தையும் கெடுக்கக்கூடியது. இப்போ தான் யூடியூப்பில் இதுலேயும் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். மனிதரை ஏன்னா ஆட்டு பண்ணைக்கு கூட்டிகிட்டு வர்றார். ஒருத்தவரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆட்டு பண்ணைக்காரங்கள்ட்ட அறிமுகப்படுத்திட்டு என்ன சொல்கிறாருன்னா, அது பெரிய ஆட்டு பண்ணை, இவர் சின்னதாக ஒரு 350 ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தார். அந்த ஆட்டு பண்ணைக்குள்ளே வந்து நாய் நுழைஞ்சிருச்சு. ஒரு நாய் நுழைஞ்சு அத்தனை ஆடு, ஒன்றோ இரண்டோ நாய் தான் நுழைஞ்சிருக்கு சொன்னாப்புல, அத்தனை 350 ஆடுகளையுமே கடித்து கொல்லப்பட்டு விட்டு அந்த வீடியோ காமிக்கிறாங்க. அதாவது ஒரு பசின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு ஆடே போதும், அதுக்கு ஒரு ஆடு போதும். 350 ஆடுகளையும் கடிக்க வேண்டிய தேவையில்லை. இதுக்கு பசியுடைய வெறி. அந்த ஆடுன்ற ஒரு ஜீவன் இருக்கிறதையா, அது ஓடும் பொழுது இதற்கு ஒரு வெறி ஏற்படும், அதை கடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ உயிரோடு இருக்கக்கூடிய அத்தனை ஆடு ஓடும். நாயை பார்த்த உடனே இந்த ஆட்டை கடித்தோடனே இது செத்துனா, அப்புறம் அது ஓடும், அது ஆட்டை அடித்தோன்னா அது செத்துனா அது ஓடும். எல்லா ஆட்டையும் அடித்து காலி பண்ணிடுச்சு. இதுக்கு சாப்பிடணும் நோக்கம் இல்லை, அந்த பசி வெறி எல்லாத்தையும் கடிச்சு கொண்டுருச்சு. அவர்கிட்ட இந்த ஆட்டு பண்ணைக்காரர்கிட்ட இவருக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து உதவி அனுப்புகிறார், அவருடைய சோகத்தை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி. எதற்காக வேண்டி இந்த சம்பவத்தை சொல்கிறோன்னு சொன்னால், நமக்கு ஒரு உதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம் ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று, இந்த உலக வெறி இருக்குகிறதே நம்முடைய பசி முடிந்து விட்டாலும் நமக்கு தீராது. இந்த உலக ஆசை இருக்குகிறதே நம்முடைய தேவைகள் எல்லாம் தீர்ந்து விட்டாலும் நமக்கு தீராது. இதை ஒரு கடை, 2 கடை, 3 கடை, இதை செஞ்சிடலாமே, அதை செஞ்சிடலாமே, அதை செஞ்சிடலாமே, இதில் கால் வச்சேன், அதில் கால் வச்சேன், அதில் கால் வச்சேன். எப்போத்தான் பள்ளிவாசலில் கால் வைக்கிறது, எப்போத்தான் குர்ஆன் எடுத்து ஓதுறது, எப்போ அல்லாஹுடைய சிந்தனை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய அருளே, இதைத்தான் நான் பார்த்து பயப்படுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் தஆலா நன்றி கெட்டவர்களுக்கு பசி இன்னும் பயத்துடைய ஆடையை நாம் அவர்களுக்கு அணிவித்து விடுவேன் என்பதாக குர்ஆனில் ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். இமாம் தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஒரு மனிதனுக்கு பசி என்பது இருக்குகிறது, அது சாப்பாட்டிலே அவன் சாப்பிடுவதற்காக வேண்டி மட்டும் ஏற்படக்கூடிய பசி கிடையாது. இவன் பசி என்பது அவன் உலக ஆசையை அடைய வேண்டும், அடைய வேண்டும், அடையவேன் என்பதாக ஓடிக்கொண்டே இருப்பான். இந்த பசி இவனுக்கு தீரவே செய்யாது. அல்லாஹ் தஆலா பசியை ஏற்படுத்தி விடுவான். இவனுக்கு இது தீரவே செய்யாது. இந்த பசி எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு உலகத்தை அவன் அடைந்து கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய சிந்தனையே அவனுக்கு வராது. இது ஒரு விதமான பசி. மேலும் அல்லாஹ் தஆலா இன்னொரு பசியை நான் ஏற்படுத்தி விடுவேன். அவனிடத்திலே எல்லாமே இருக்கும், அவனுக்கு பசிக்கணும், சாப்பிட வேண்டும் என்பதாக நினைப்பான், ஆனால் சாப்பிட முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நோய்வாய்ப்பட்டிருப்பான். நோயை கொடுத்துரும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, லிஸ்ட்டு வந்துடும். அப்போ ஒரு பட்னியாக தான் கிடப்பார். இந்த நிலைமையிலே கூட அவன் சிந்தித்து அல்லாஹின் பக்கம் வந்து விடுகிறானா என்று பார்த்தால் அப்பொழுதும் கிடையாது. அவனுடைய பேராசை நமக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டிய குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, உலமாக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ எடுத்து சொல்கிறார்கள், ஆனால் அதை எடுத்து நடப்பது கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் எப்படின்னு சொன்னாக்கா, அல்லாஹ் தஆலா நமக்கு நிஅமத்தை கொடுக்கிறான் அல்லவா, அந்த நிஅமத்துக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, இன் தஅத்து நிஅமத்துல்லாஹி லா தஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் என்ன ஆரம்பித்து விடுவீர்கள் என்று சொன்னால் அதற்கு நன்றி செலுத்த முடியாது, கணக்கிட முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனிடத்தில் ஒரு ஹஸரத் அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு பெரிய செல்வந்தர், அப்துல் ரஸாக் ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு உஸ்தாத் அவர்கள். அவர் அந்த செல்வந்தரை சந்திக்கும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன நோய், நார்மலாக இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இப்படி கண் திறந்து மூடுகிறோம் அல்லவா, அவருக்கு இந்த கண்ணை திறக்கணும்னு சொன்னால் ஒரு சைடு கண்ணு பிரச்சனை இல்லை, ஒரு சைடு கண்ணை திறக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி கையில் தான் தூக்கணும். நம்ம இப்படி ஈஸியாக திறந்துடுறோம்ல, அவர் புருவத்தை பிடிச்சி கையில் தூக்கணும். எதையாச்சும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்யணும்?
கையில் இப்படி பிடிச்ச மேனிக்கிறதாக்க அது நிற்கும், இல்லாட்டி கீழே வந்துடும். ஷட்ரு வந்து என்ன ஆயிரும், ஸ்ப்ரிங் லூஸ் ஆச்சுன்னா கீழே சரடுன்னு வந்து இறங்கிடுதுல, அது மாதிரி அவருக்கு வந்து நின்றோம். அவர் டேப் ஓட்டின மேனிக்கு அப்படி வச்சுருப்பார் பகல் நேரத்தில், அந்த ஒரு சைடை மட்டும் குழுவத்தை இழுத்து டேப் வச்சுருப்பார். அப்போ தான் அவரால் பார்க்க முடியும். அப்போ இது ஒரு நேமத்தாகவே நமக்கு தெரியலை. என்னைக்காவது இதை பார்த்து நாம் ஒரு நேமத்து என்பதாக நினைத்து பார்த்துருக்கிறோமா? இதற்கு நன்றி செலுத்திருக்கிறோமா? ஹசரத் அவர்கள் கேட்கிறார்கள், அப்துல் ரஸாக் ராசி ஹசரத் அவர்கள் அவரிடத்தில், என் அருமை சகோதரர், இந்த நோயிற்காக வேண்டி ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கு என்ன செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய முழு செல்வத்தையும் நான் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு இது சரியாயிட்டா போகும். ஏன்னா எனக்கு ஒரு பைசா கூட வேணாம். எனக்கு இது அவ்வளவு இடைஞ்சலாக இருந்து கொண்டு இருக்கிறது, அவ்வளவு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு நேமத்து, நான் நேமத்து என்று கூட அறியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எப்பொழுது அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தை மறந்து விடுகிறோம். அல்லாஹ் எவ்வளவு நன்றியை எதிர்பார்க்கக்கூடியவன் அல்ல, ஆனால் நன்றி உடையவர்களாக அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான். ஒரு மனிதன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு என்பதாக தண்ணீர் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு குளிர், ஹதீஸில் வந்திருக்கிறது, ஏதோ ஒரு குளிர்பானத்தை குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல்லாஹை புகழ்வார் என்று சொன்னால், அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி, என்னுடைய அடியான்பார் அவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு மிடர் தண்ணீரை கொடுத்து விட்டு என்னை புகழ்கிறான் என்பதாக அல்லாஹ் பெருமை பாராட்டி சொல்கிறார். அதைத்தான் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது இந்த மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாதவனாக ஆகிவிடுகிறானோ அல்லாஹ் தஆலா அந்த நிஅமத்தை அதாபாக மாற்றி விடுகிறான். என்னது, அந்த நிஅமத்து நமக்கு அதாபாக மாறிடும். நல்ல கட்டல், நல்ல பெட்டு, ஏசி, நல்ல நறுமணம் நிறைந்த ரூம் இருக்கிறதுனால போய் படுத்தவனை இவருக்கு நான் தூக்கம் வந்துடுமா? அல்லாஹுடைய நிஅமத் அங்கே கிடைக்கணும். கௌம சபா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள், மிகப்பெரிய ஒரு கூட்டத்தினர்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சபா என்ற ஒரு சூறாவை இருக்கிறது. அந்த கூட்டத்தினரை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய நிஅமத்துகளை வாரி வழங்கியிருந்தான். ஃபார்ம் ஹவுஸ், இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வீடு வாங்கணுன்ற ஆசை. வீடு இருக்கிறவருக்கு என்ன ஆசை? ஃபார்ம் ஹவுஸில் இருக்குன்ற ஆசை. வீடு வாங்கணுன்ற ஆசை அது நிறைய பேர்த்துக்கு நிறைவேறலை. வீடு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆசை? ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும். எந்த ஃபார்ம் ஹவுஸ் போனாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க மாட்டோம், அது வேறு விஷயம். இங்கே அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தினருக்கு ஃபார்ம் ஹவுஸவே உருவாக்கி வச்சிருக்கிறான், சொர்க்கத்தவே உருவாக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது அவருடைய தோட்டம் எப்படிப்பட்டதுன்னா, பல திராட்சைகள், பழங்கள், மாதுளம் பழங்கள், திராட்சைகள், ஆப்பிள்கள் நிறைந்த பல தோட்டங்கள். ஒரு பெண் ஒரு கொடியை தலையிலே சுமர்ந்து கொண்டு அந்த தோட்டத்திலே செல்வார் என்று சொன்னால் போதும், அதை பிடுங்கணும்னு அவசியமே இல்லை, அந்த கூடை நிறைந்து விடும், ஆட்டோமேட்டிக்காக பழங்கள் விழுந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தோட்டம். வெளியூரிலே இருந்து ஒரு மனிதன் அந்த ஊரை பார்ப்பதற்காண்டி வருவார் என்று சொன்னால் நினைப்பார், ஆகா இந்த ஊரிலே எனக்கு ஒரு இடம் கிடைத்து விடாதா, இந்த ஊரிலே நான் நிரந்தரமாக தங்கிவிட முடியாதா என்பதாக ஆசைப்படுவார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் அந்த ஊருடைய அழகை பற்றி. ஒரு பெரிய டேம் இருக்கு, அந்த டேமை சுற்றி தோட்டங்கள் வாய்ந்த ஒரு ஊர். டேம் இருக்கு, 7 வழிகள் இருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு டேமு, அதுல 7 ஊர்கள் இருக்கு. 7 ஊர்களுக்கும் 7 நபிகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான். கௌம சபா, அவ்வளவு சொர்க்க பூமியாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த டேம்ல இருந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கும். அந்த ஊர் எப்பொழுதுமே செழிப்பாக இருந்து கொண்டு இருக்கும். அந்த மக்களிடத்துல 7 ஊர்களுக்கும் அல்லாஹ் தஆலா 7 நபிமார்களை அனுப்பினான். அத்துணை நபிமார்களையும் அந்த மக்கள் மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் கேட்கல. இதெல்லாம் எங்களுடைய முயற்சி, இந்த டேங்கை நாங்கள் கட்டணும், இதில் தண்ணி நிற்கிது,
இந்த தண்ணி மூலியமாக எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் வளருது, எங்கள் தோட்டங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்குது என்பதாக சொன்னார்கள். இறுதியாக அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், அவர்களை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய படைகளை அனுப்பல, மிகப்பெரிய ஒரு பாமை அல்லாஹ் தஆலா ரெடி பண்ணல. அந்த டேமை உடைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஒரு 10-15 பெருச்சாளிகளை உருவாக்கினான். என்ன செஞ்சான்? பெருச்சாளிகளை உருவாக்கினான். அந்த டேமுக்கு அடியில் குடைய ஆரம்பிச்சிச்சு. நம்ம பெருச்சாலியை வீட்டை குடைச்சி 2 ஆக்கிறோம். அல்லாஹுடைய பெருச்சாலி என்ன ஆகும்? அந்த டேம் இரும்பில் இருந்தாலும் கூட அதற்கு பஞ்சு மாதிரி தான் கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குதிரி டேமுக்குள்ளே போயிடுச்சு. என்னாகும்? நீர் வெளியாச்சு. எந்த மக்கள் அதை நியாமத் என்பதாக நினைத்து கொண்டிருந்தார்களோ அதே நியாமத்தை அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா லஅனத்தாக மாற்றி காட்டினான். ஊர் மூலம் அழிந்து சகதியாக மாறி அப்படியே தண்ணீரில் மிதந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டது. இன்று அந்த இடத்துல மக்கள் குடியேறுவதற்கு கூட பயந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். யமன் நாட்டில் இருக்குது அந்த டேம். அல்லாஹ் கௌம சபாவை பற்றி சொல்லும் பொழுது இந்த நேமத்துக்கு நன்றி செலுத்தாதவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட அதாபை கொடுப்போம் என்று சொன்னால், அந்த நேமத்தவே அதாபாக மாற்றிவிடுவோம். தன்னுடைய பிள்ளை செல்வங்களை நினைத்து கொண்டிருப்பார், மிகப்பெரிய என்னுடைய பிள்ளைகள், இவர்களை நான் வளர்த்து பெரிய ஆளாக ஆக்கிவிடுவேன் என்று சொன்னால் இவர்கள் எனக்கு மிகப்பெரிய நேமத்தாக இருப்பார்கள், கண் குளிர்ச்சியாக இருப்பார்கள் என்பதாக நினைத்து கொண்டிருப்பார். வளர வளர இவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாததின் காரணமாக லஅனத்தாக மாறிவிடுவார்கள், அதாபாக மாறிவிடுவார்கள். பிள்ளையுடைய மூஞ்சியை பார்ப்பதற்கு கூட தலை தூக்காத எத்தனையோ பெற்றோர்கள் இவ்வுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவருடைய சொத்துக்கள் அவருக்கு லஅனத்தாக ஆகிவிட்டது, அதாபாக ஆகிவிட்டது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மையில் தான் மன நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்மளை நிம்மதியாக வைத்திருக்கிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே உங்களுக்கு மன நிம்மதி இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரிலே உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லையா? அப்போ அல்லாஹுடைய திக்ர் உங்களுக்கு எப்போ உங்கள் உள்ளத்தில் வரும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய நியாமத்துகளுக்கு நீ நன்றி செலுத்தணும் அப்படின்ற எண்ணம் எந்த மனிதனுக்கு உள்ளத்தில் இருக்குகிறதோ அப்போ தான் அல்லாஹுடைய திக்ர் இவருடைய உள்ளத்தில் ஆபத்துக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நாம் சோதனையாக ஆக்கி விடுவோம். வலநபுலுவன்னகும் பிஷைஇன், அவர்களை நாம் பல விஷயங்களை கொண்டு சோதிப்போம். மினல் ஹௌஃபி வல் ஜூஇ, பயத்தை கொண்டும் இன்னும் பசியை கொண்டும், வனக்ஸும் மினல் அம்வாலி வஅன்ஃபுஸி வஸ்ஸமராத், இன்னும் அவர்கள் பொருளிலே அவர்களுக்கு குறைவு ஏற்படுவதிலிருந்தும் உயிர் பயத்தை கொடுப்போம், பசியுடைய பயத்தை கொடுப்போம், பொருளுடைய பயத்தை கொடுப்போம், இன்னும் அவருடைய தோட்டம் துறவுகளிலிருந்து வரக்கூடிய அந்த பல வகையிலிருந்து இதில் எங்கே குறைவுகள் ஏற்பட்டு விடுமோன்ற பயத்தை கொடுப்போம். ஒரு பயத்திலேயே நாம் வாழ வைத்திருப்போம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நன்றி செலுத்தாத மக்களுக்கு இதுதான் கதி. உலக ஆசையை கொடுத்து விடுவான், ஹெரீஸை கொடுத்து விடுவான். அந்த ஆசையிலே அவர் திரிந்து கொண்டு எல்லாம் இவர் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செயல்முறையிலே ஒரு பயத்தை கொடுத்துடுவான் அல்லாஹ் தஆலா. எங்கே இதை விட்டு நம்மை விட்டு போய் விடுவோம், அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த பயத்தை அல்லாஹ் எடுத்து விடுவோம். இறுதியில் அவர் பயமே இல்லாமல் கலிமா சொல்வதற்கு கூட தௌஃபீக் இல்லாத நிலையிலே நன்றி கட்டவராக அவர் மௌத்தாக்கப்பட்டு விடுவார். சாதாரணமாக ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தூங்கி எந்திரிக்கிறது தெரியுமா, எவ்வளோ பெரிய நியாமத் தெரியுமா? இப்போ நம்மளை வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் நல்லா தூங்கி நிம்மதியாக எந்திரிச்சு வந்திருக்கோம், எத்தனை பேர் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அந்த தூங்கி எந்திரிச்சு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா என்பதா துவா ஓதிட்டு நிம்மதியாக படுத்து எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு ஒரு மனிதர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்று இந்த தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த துவாவை இவர் ஓதலை அப்படின்னு சொன்னாக்கா மலக்குமார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்க்குறாங்களாம். இவர் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களாம், இவர் இந்த துவா ஓதுறாரா
காலையில் எந்திரிச்சோன்னு பார்க்குறாங்க, ஃபஜ்ர் வரைக்கும் பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க, இப்படியே குறைந்தபட்சம் லொஹர் வரைக்கும் பார்க்குறாங்களாம். இந்த துவாவை இவர் ஓதுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓதலை அப்படின்னு சொன்னால் இவர் நன்றி கெட்ட அடியார் என்று என்பதாக அவருக்கு எழுதப்பட்டுள்ளது. எத்தனை பேர் எந்த அளவுக்கு ஒரு நாள் தூக்கத்திற்கு அல்லாஹ்விற்கு நாம் இந்த துவாவை நம்ம ஓதுறோம். நம்மளாம் ஃபஜ்ர் தொழுகையில் இந்த துவாவை கண்டிப்பாக ஓதிடுவோம். ஏன்னா நம்மளும் சரி, நமக்கு பின்னால் தொழுகக்கூடிய மக்களும் சரி, ஏன்னா இந்த லிஸ்ட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி துவாவிலேயே ஓதிடுறோம். அப்போ கண்ணியத்துக்குற எல்லாம் யாருக்குள்ளே அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஒரு வலிமையான ஒரு உள்ளத்தை நமக்கு வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இந்த மனிதனுக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னால் இதைவிட இவனுக்கு கிடைத்த பெரிய நிஅமத்துகளிலே பெரிய நிஅமத் எதுவும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.